எது உண்மையிலேயே உண்மை, எது நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தும், எது உங்களை உச்சாணி கொம்பு வரைக்கும் வளர வைக்கும், எது பின்னாடி போனால் உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் நீங்கள் இதை வச்சு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது எப்படி வரும்? வாழ்க்கைன்றது திருப்தியோடு வாழறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு போதை மருந்து போட்டு உட்காந்துன்னு இருக்கலாமே. வாட் டு யூ கோ பிஹைண்ட்? ஹாப்பினஸ்ன்றது வந்து எப்படி சொல்கிறது, அது பின்னாடி போக போக ஹாப்பினஸ்ன்றது வராது. ஏன்னா அந்த சந்தோஷத்தை தேடுறதே சந்தோஷம் கிடையாது. பட் நீங்கள் வாழற வாழ்க்கையோட பை ப்ராடக்ட்ன்றது ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம். அதை கோலா வச்சுக்கினீங்கன்னா அழிஞ்சிங்க. சந்தோஷம்தான் ஒரு மனிதனோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒருத்தன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ரைட். ஸோ எந்த வழியில வேணாலும் அந்த சந்தோஷத்தை அடையலாமே. கம்ஃபர்ட். காரை ஓட்டின்னு வருவாங்க, அதில் இல்லாத வசதியா? இல்லை. ரைட். எல்லா வசதியும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஏதோ ஒன்று ரெண்டு நல்லதாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த வசதிக்கும் அந்த நல்ல வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கா? எந்த ஒரு விஷயம் யாராலையும் உங்ககிட்ட இருந்து திருடப்பட முடியாதோ, யாரும் உங்ககிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட முடியாதோ, அதுதானே உண்மையாலுமே வசதி, உண்மையாலுமே சௌகரியம், உண்மையாலுமே நல்ல மனசு. உங்ககிட்ட இருந்து திருடப்பட முடியாத விஷயம்னா எது? கேரக்டர். சூப்பர் பிரில்லியன்ட் ஆன்சர். உங்களோட ஓவரால் கேரக்டர், உங்களோட பண்பு, உங்களோட அறம். நான் எத்தனையா செயல் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். உண்மையிலேயே வாழ்க்கைன்றது உங்களோட கேரக்டர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக உங்களால் வடிவமைக்க முடியுமோ அதை வடிவமைச்சிட்டு வாழ்க்கையை அந்த கேரக்டரை கொண்டு, அந்த அறத்தை கொண்டு, அந்த பண்பை கொண்டு வாழறது தான் வாழ்க்கை. ஏன்னா இந்த அறத்தையும் பண்பையும் உங்ககிட்ட இருந்து யாருமே திருட முடியாது. இது இதை வச்சு வரதில்லை, இதை வச்சு வர்றது. என்னது அது? ஒன்று உங்களோட பகுத்தறிவு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற பகுத்தறிவு. இப்போ நான் ஸ்டேஜுக்கு வரேன், எனக்கு அவ்வளோ பயம் இருக்குது, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து வெறும் யோசனை. ஆனால் ஏன் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வருது? ஓ, அவன்கிட்ட நான் நல்ல பேர் கைத்தட்டணுன்றதுக்காக எதிர்பார்க்குறேன். அந்த கைத்தட்டலுக்காக எதிர்பார்க்கறதுன்றது கெட்டது. நான் அந்த 10 நிமிஷம் பேசினாலும் கேட்குறவனுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அந்த உபயோகத்தை நான் பார்க்குறப்போ நான் ஏன் அங்கே பெரிய ஆள் ஆக போகிறேன்? ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் பங்களித்தல் அப்படின்ற அந்த ஒரு இது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பகுத்தறிஞ்சு தன்னை மறக்கிறது தானே பண்பு, அறம். ரைட். 2 இது வந்து அறிவுன்னு சொல்லலாம், விஸ்டம்னு சொல்லலாம், எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்குற ஞானம்னு சொல்லலாம். ஞானத்தை தேடி ஓடுங்க. 2வது